தமிழக மாதான் சின்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். முஸ்தபா டிவிக்கு எம்எல்ஏ முஸ்தபா மதுரையில் அந்த மக்கள் இவனை வந்து தேர்ந்தெடுத்து 98% மக்கள் இவனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன் தேர்ந்தெடுத்துச்சு அந்த மக்களை தான் போய் கேட்கணும். அந்த முஸ்தபாவுக்கு சில கேள்விகளை வைக்கிறேன். நீ நல்ல ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும்னா, என்னோட இஸ்லாத்தில் இருக்கிற சில நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளை நான் அழிக்கிறேன், நான் ராமசாமியை பின்பற்றுறேன், அதனால் என் மதத்தில் என்னென்ன ஒரு கெட்ட விஷயங்களோ அதெல்லாம் நான் அழிக்கிறேன், தொப்பி வைக்க மாட்டோம், கருப்பு கலரில் அங்கி அணிய மாட்டோம், பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கேப்பு கொடுத்து இது மாஸ்க் போட்டு பெண்களை நடமாட விட மாட்டோம், அது மாதிரி இந்தியாவில் உள்ள கல்வி முறையை தான் நாங்கள் பின்பற்றுவோம், அரபிய கல்வி முறையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், தொழுவ மாட்டேன், மக்களை என் மக்களை வந்து தொழுவ சொல்ல மாட்டேன். ஏன் வந்து யாரும் தப்பா எடுத்துக்க இஸ்லாமிய மக்கள் இவன் சொன்னது அப்படி எனக்கு வந்து ஏன்னா என்னோட சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்லியிருக்கான். அதுக்காண்டி நம்மளுக்கு சில கேள்வி இவனுக்கு வைக்கிறேன். சரியா, நான் இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு போக சொல்ல மாட்டேன், இது மாதிரி 5 நாள் தொழுவ மாட்டோம், எங்களுக்கு வந்து பள்ளிவாசல் இல்லை, இந்த மதம் இல்லை, அப்படி அதை வந்து நான் வந்து ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருந்தீங்கன்னா நீ ஒரு ஆண்மகனடா. அடுத்த மதத்தில் குற்றங்கள் இருக்குன்னு சொல்லி ஓ மதத்தில் குற்றங்கள் இல்லையா? நாங்கள் உன்ட்ட முஸ்தபாவுக்கு கேள்வியை வைக்கிறேன். ஓ மதத்தில் குற்றங்கள் இருக்கா இல்லையா? மூட நம்பிக்கை பெண்ணடிமைத்தனம் ஓ மதத்தில் இருக்கா இல்லையா? பெண்ணடிமைத்தனம் உன்னோட மதத்துல இருக்கா இல்லையா? உன் வீட்டுல இருக்கா இல்லையா? ஓப்பன் டிபேட் முஸ்தபாவுக்கு. சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்ற. ஏன்னா இங்க உள்ள இந்துக்கள் வந்து இவன் மாதிரி தொப்பி வச்சுட்டு வரும்போதே இவனை நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க, நிறைய நல்லவர்கள் இஸ்லாமியில தொப்பி வச்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இவன் மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அந்த நண்பர்களே இஸ்லாமிய சகோதரனை தப்பா எடுத்துக்காத. ஏன்னா இவன் மாதிரி அவ்வளோ ஆளுக்கு தான் என்னோட கேள்விங்க. சரியா, அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது யாருமே. நிறைய இஸ்லாமிய தம்பியை பார்த்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காது. ஏன்னா இவன் வந்து அப்படி சொல்லியிருக்கான், பள்ளிவாசலுக்கு போ, சாமி கும்பிடி, நான் வந்து எந்த சாமியுமே இல்லைங்கள, நம்பிக்கையை வந்து நான் வர வைக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் இவன் சொன்னான் பார்த்தி, ஏன் மதத்தில் சனாதனத்தை ஒழிக்க போகிறேன், சில நம்பிக்கை மூட நம்பிக்கை. நான் அதான் மட்டும் நான் வைக்கிற கேள்வி. இதை தான் ராமசாமி என்ன சொல்லியிருக்கானா, ஈவீர ராமசாமி ஒரு சின்ன புள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான். சரியா, அப்போ அதை பின்பற்றினா நீ நான் ஒரு சில கேள்வி வச்சா தப்பாக போயிரும்ல. அது நான் வைக்கவா அந்த கேள்வி உனக்கு? அந்த வேணாம், அதை விட்டுருவோம். அந்த மாதிரி இன்டீரியா போனோன்னா அசிங்கமாக போயிடும் உனக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, மதுரை மாநகரம் மிகவும் அசுத்தமான மாநகரம், டேட்டியஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு போட்டு சொல்லி ஸ்டாம்பு குத்தி வச்சுருக்கான். முன்னாடி ஆண்ட டிஎம்கே காரன் எம்எல்ஏ அந்த அந்த தொகுதிக்குள்ளவன் சுத்தமாக வச்சுக்கல. அதை நான் முன்னெடுத்து சுந்தரா தான் சொல்லியிருக்கேன். நான் அந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்டா. அவனே ஒதுக்கி புட்டிய, அவனுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் அவன் அந்த ஆள் என்ன சொன்னான்னா, இந்த மாநகரத்தை நான் எப்படி கொண்டு வரேன், சரி ஒரு சிங்கப்பூர் மாதிரி சின்ன சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வரேன், அவளை சுத்தமாக தூய்மை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். இவன் என்ன சொல்கிறான், ஏன் மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விதிக்கிறானாமா. உன்னை மதத்துக்கு நிறையா இருக்குடா. முஸ்லீம் லீக் இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, மாதிரி அதை பார்த்துக்கோம்னா நாங்கள் பார்த்துக்கிறோம்டா. அது மாதிரி மதவாதி கட்சியில் நீ ஜெயிச்சியா? நீ உன் தலைவன் எம்மதமும் சம்மதம் சொல்லிட்டு கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணணும், ராமசாமி தொப்பி வச்சிருக்கல, அங்கேயே நீ தோத்தி போய்த்தா. அந்த ஆளுக்கு உண்மையாருடா, அந்த தொப்பியை தூக்கி குப்பையில போடு. உன் முன்னாடிக்கு நீ வந்து கருப்பு கலர்ல படுதா மாதிரி போட்டிருக்கல புர்காவா, அதை பிச்சு போட்டுட்டு என் முன்னாடி பிள்ளை வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல தெரியுது, சேலை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படின்னு சொல்லு, நான் வந்து ராமசாமியை தான் பின்பற்றுறேன், என் பிள்ளை வந்து எப்படி வேணாலும் சுத்தலாம், என் பெண் பிள்ளை வந்து எப்படி வேணாலும் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், என் முன்னாடி எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் எத்தனை கல்யாணம், உனக்கு ஆண்கள் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், பெண் இஸ்லாத்தில் இருக்கு, அது மாதிரி பெண்களுக்கு இருக்கான்னு கேட்போம். என்ன அந்த மாதிரி பெண்ணடிமைத்தனம், எவ்வளோ பெண்ணடிமைத்தனம் பேசணும்னு வச்சுக்கவ, அது வந்து அசிங்கமாக போயிடும். நீ வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டு ஒரு மதத்தில் இருக்க சனாதனை ஒழிக்க போகிறோன்ட்டு. முக ஸ்டாலின் மாதிரி சொல்கிறான்னா, அவன் ஆத்தா கோயிலில் தானே தூங்குறா, பொட்டு பூவு மஞ்சள் 10 பசுமாடை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க, ஒரு 10 ஐயரை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க. பக்கா சங்கிடா முக ஸ்டாலின் குடும்பம். இவன் ஓட்டுக்காண்டி உன்னை மாதிரி மாதிரி இஸ்லாத்தை பின்பற்ற கிறிஸ்தவத்தை பின்பற்ற நபர்கள் ஓட்டை வாங்குறதுக்காண்டி அவன் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் செருப்படிக்கணும், அவன் ஆத்தாவை செருப்படிச்சு சொல்லியிருக்கான். அவன் ஆத்தாக்கு அடிக்கிற மாதிரி தான் சனாதனை ஒழிச்சுன்னு சொன்னானே, அவன் ஆத்தாவை செருப்புகள் அடிக்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான்னு. உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் கேட்குறேன் முஸ்தபாவுக்கு, இவனுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டீங்களா மக்கள், அவன் என்ன சொல்லியிருக்கானா, பொட்டு மங்களகரமாக இருக்கக்கூடாது, தாலிகை இருக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, அப்படி இந்த மதத்தில் இருக்க சில சடங்குகளை வந்து பின்பற்றக்கூடாது, நிறைய நான் சொல்கிறேன் சனாதனம்ல நிறைய தப்புகள் இருக்காதான் செய்யும். சரியா, அதை சொல்கிறதுக்கு நீ யாரடா? உன்னைய மக்கள் அதுக்கு தேர்ந்தெடுத்துச்சு. அதுக்கு தேர்ந்தெடுத்த முஸ்லீம் லீக் காரணம், ஆர்எஸ்எஸ் காரணம், இல்லை பிஜேபி காரணம், இல்லை பஜ்ரங் தள்ளோ, அந்த மாதிரி கட்சிகள் இருக்குடா. உள்ள வந்து அவன் கேட்பான்டா, நீ கேட்கக்கூடாதா? நீ ஒன்று வந்து பொதுவாக மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கடா.
குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்த பிடிஆரையும் சுந்தர்சியையும் ஒதுக்கிருச்சு மக்கள். தொப்பி வச்ச ஒன்னே தேர்ந்தெடுத்திருக்கு. அதுக்கு செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுமா? காரி துப்பியிருக்க மூஞ்சில. அந்த மக்களுக்கு, அங்கே உள்ள மக்களுக்கு வந்து காரி துப்பியிருக்கு. அந்த மக்கள் என்ன பண்ணணும்? நீ மேன்னு உங்களுக்கெல்லாம் இங்கே பொது வரி இருந்தா தானே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி. தப்பா எடுத்துக்காதீங்க. இவனுக்கு ஓட்டு போட்ட நபர்கள், இவனை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச நபர்கள் தான் நான் சொல்கிறேன். சரியா? நீ அப்படி சொன்ன நம்ம சாமி இல்லைங்கிறான், மதம் இல்லைங்கிறான். நீ சடங்குற சொல்கிற மதத்தையும் இருக்காமா, மற்ற மதங்கள் இல்லாமல் சொல்கிறது அப்படி தான். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்.